ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் சிசு பார்ட் 2 அதாவது ரோட் டு ரிவெஞ்ச் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து சிசு 1ஓட ஒரு சீக்வல் தான். 2022 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்தோட ஒரு கண்டினியூஷன் படம் தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இல்லை. கண்டினியூஷன் பார்ட் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஹீரோ கதாபாத்திரம் அவங்களோட ஃபேமிலி வந்து கொல்லப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு தனி வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கணும். நம்ம ஃபேமிலி வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து ஒரு தனி வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போகும்போது அதை வந்து ஒரு ட்ராவல்லே வந்து இருக்கும்போது ஸோ அங்கே வந்து வில்லன் குரூப் வந்து பழி வாங்குற மாதிரியான நிறைய ஆக்ஷன் பாக்ஸ் வந்து மையமாக வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. அந்த நெடுகிலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், அந்த ஒரு ட்ரக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃப்ளைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட சேசிங் சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் வந்து ஹீரோவோட கேரக்டர் அந்த டைமில் எப்படி வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா அந்த ஹீரோவுக்கு என்ன பண்ணுது அந்த டைமில் அந்த ஒரு ஐடியா வந்து எப்படி வந்து யோசிச்சு ஒரு ஆக்ஷன்ஸை வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும். மெயினாக வந்து ஆக்ஷன்ஸ் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா வந்து திகட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸும் அண்ட் வந்து நிறைய பெட்ஜெட்டான கண்டென்ட்டையும் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த எண்டிங் வரையுமே வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் மோட்லேயே தான் படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது வந்து சிசு 1 பார்த்தவங்களுக்கே எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து இருக்கும், பட் ஆனால் அது வந்து லென்த்தியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படத்தில் ஓவராலாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து லென்த்தியாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவரால் வந்து டியூரேஷனை வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் வந்து ஓடுது. அப்படிங்கிறப்போ வந்து முக்கால்வாசி போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அந்த படத்தில் வந்து பார்ப்பீங்க. அண்ட் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே வந்து ஆக்ஷன் லவ்வர்ஸுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் வந்து கொரியோகிராஃப் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு சில சேசிங் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிசு 1 வந்து பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா வந்து அந்த டைப்பில் தான் அந்த கதையோட ஃபார்மேட்டே வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சி தான் அந்த ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயசு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வயசு வந்து நல்லாவே வந்து சாட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். படத்தில் ஹீரோவோட கதாபாத்திரம் அதில் வந்து வில்லனோட கதாபாத்திரம், ஸோ 2 கதாபாத்திரம் தான் ஒரு பிரதான கதாபாத்திரங்களாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து டைலாக்ஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து தமிழ் டப்பிங்கில் இந்த படம் வந்து வெளியாந்துருக்கு, பட் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா கூட இந்த படம் வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் நீங்கள் இங்கிலீஷில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட டியூரேஷனும் வந்து ஒரு கரெக்டான ஒரு டியூரேஷனில் தான் வந்து இருந்தது. ஹீரோவை தொடர்த்துற வில்லன் அண்ட் வந்து ஹீரோ வந்து அதுலேருந்து அந்த வில்லன்ட்டேருந்து வந்து தப்பிச்சாரா இல்லையா, அண்ட் வந்து வில்லன் கேங்கை வந்து காலி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான போகிற அந்த ஒரு ஸ்டோரி பார்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ட்ரை பண்ணதெல்லாம் வந்து ஓகே. அண்ட் வந்து கேரக்டர் ரைட்டிங் வைஸும் நம்ம வந்து சொல்லலாம். அதிகப்படியான கேரக்டர்லாம் வந்து இல்லை. ஒரு ஹீரோ கேரக்டர் அப்புறம் வந்து வில்லன் கேரக்டர். இன்றைக்கி நார்மலாக ஒரு படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அந்த ஒரு கேரக்டரைசேஷனை வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஹீரோ கேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு என்ன வந்து பெர்ஃபார்மன்ஸ் தேவையோ அதை வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் வில்லன் கேரக்டர் ஆல்சோ 2 பேருமே வந்து நல்ல ஒரு கேரக்டர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து படம் மெடிக்கலும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்கிறப்போ வந்து அதிகமாக வந்து பொருட்செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஸ்கேலில் படம் பார்த்த ஃபீலே வந்து இந்த படம் வந்து கொடுத்துருந்தது. அண்ட் பட்ஜெட் வைஸ் வந்து ஒரு பெரிய படம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெக்னிக்கலாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய மாதிரி வந்து கேமரா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடிட்டிங் எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான் அந்த படம். ஸோ வந்து நல்ல ஒரு படம், ஒரு தேட்ரிக்கல் மெட்டீரியலாக ஒரு படம் வந்து பார்க்கணும், ரத்தம் தெறிக்க ஒரு சம்பவங்கள் நிறைந்த ஒரு படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா படத்தில் கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக வந்து இருந்தது. ஸோ அது என்னமோ எனக்கு வந்து பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இல்லையே, அந்த கேரக்டரோடு சேர்த்து பார்க்கும்போது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது, பட் ஆனால் அந்த கேரக்டர் ரைட்டிங்கிறது இன்னும் பெட்டராக வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதேமாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக வந்து இருந்தாலும் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து லாஜிக்கை மீறி வந்து போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது. பொதுவாக அது ஹாலிவுட் படங்களாக நம்மளால் வந்து லாஜிக்கெலாம் வந்து பார்க்கவே முடியாது தான், பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லாஜிக் வந்து மீறி வந்து ஒரு படத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ட்ரை பண்ணின்றது எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் வந்து வில்லன் கேரக்டர் ஒரு நார்மலான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி அந்த இந்த கேரக்டரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணாத மாதிரியான ஒரு பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன்லாம் வந்து அந்த உட்காந்து இல்லாத ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் வந்து அந்த ஒரு வில்லன் கேரக்டரை பார்க்கும்போது வந்தது. அண்ட் அந்த வில்லன் கேரக்டருக்கான ரைட்டிங்கும் வந்து இன்னும் பெட்டராக வந்து இருந்திருக்கலாம். அண்ட் ஹீரோ கேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாசின் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ வந்து அதை வீழ்த்துறதுக்கு வில்லன் கேரக்டர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் வந்து இல்லாத மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகிடுது. மற்றபடி வந்து இந்த படத்தில் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து ஓகே, பட் ஆனால் ரைட்டிங் வைஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அண்ட் பல இடங்களில் வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்டபிளாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து படத்துலேயும் வந்து இருக்கும். ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரியாக வந்து போனதும் இந்த படத்துக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ப்ரோ எனக்கு பெருசாக கதையெல்லாம் வந்து தேவையில்லை ப்ரோ, லாஜிக்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக வந்து இருக்கணும். அது வந்து நல்ல ஒரு
மெட்டீரியலாக வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு படம் வந்து நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா போயிட்டு பார்க்கணும்னு வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு படம் தான் அந்த படம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து மட்டுமே வந்து நம்பிட்டு இந்த படத்தை போயிட்டு வந்து பார்க்கலாம். அதனால் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து இருக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க சில சம்பவங்களை வந்து படத்துக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இந்த படத்தை போயிட்டு வந்து பாருங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து சிசு 1 அளவுக்கு வந்து இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சிசு 1 வந்து ஒரு வேற லெவல் படமாக வந்து இருந்தது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு வேற லெவல் படமாக வந்து இல்லைனாலும் ஒரு ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த படம் வந்து இருந்தது. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தை தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸோ ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.